வணக்கம். செய்திகள் வாசிப்பது எம்பிரியா. ஆவின் பால் கடும் தட்டுப்பாடு கண்டு கொள்ளாத அதிகாரிகள். தமிழக அரசின் சார்பில் ஆவின் பால் நடத்தப்பட்டு வருகிறது. தமிழகம் முழுவதும் ஆவின் பால் விநியோகம் செய்யப்பட்டு வருகிறது. 3 வகையான பால் வகைகள் உள்ளது. ஒவ்வொரு மாவட்டத்திற்கும் ஒவ்வொரு நிறத்தில் பால் பாக்கெட் விநியோகம் செய்யப்பட்டு வருகிறது. தூத்துக்குடி மாவட்டத்தை பொறுத்தவரை ஆவின் ஃபுல் கிரீம் பிரீமியம் என்ற பெயரில் ஆரஞ்சு கலர் பால் விநியோகம் செய்யப்பட்டு வந்தது. அதுபோல டீ லைட் என்ற பால் வயலட் கலர் பாக்கெட்டில் விற்பனை செய்யப்பட்டு வந்தது. மேலும் நைஸ் என்ற பெயரில் ப்ளூ கலர் பால் விநியோகம் செய்யப்பட்டு வருகிறது. தூத்துக்குடி மாவட்டத்தை பொறுத்தவரை குறைந்தபட்சம் 50,000 லிட்டருக்கு மேல் பால் ஆவின் விநியோகம் செய்யப்பட்டு வந்தது. ஆனால் கடந்த சில மாதமாகவே ஆவின் பால் முற்றிலும் குறைக்கப்பட்டது என்பதை விட நிறுத்தப்பட்டது என்றுதான் கூற வேண்டும். சில மாதங்களுக்கு முன்பு பிரீமியம் என்ற ஆரஞ்சு கலர் பாக்கெட் பால் முற்றிலும் நிறுத்தப்பட்டது. இந்த பால் ஓட்டல் டீ கடைகளுக்கு அதிக அளவில் விநியோகம் செய்யப்பட்டுள்ளது. இது சில மாதங்களுக்கு முன்பு ஆவின் நிர்வாகம் இந்த பாலை முற்றிலும் நிறுத்தப்பட்டு விட்டது. அதன் பிறகு டீலைட் என்கின்ற வயலட் கலர் பால் பாக்கெட் அதுவும் படிப்படியாக விநியோகம் செய்யப்படும் அளவு குறைக்கப்பட்டுள்ளது. பொதுமக்கள் அதிக அளவில் பயன்படுத்துவது ஆவின் பாலை மட்டும்தான். ஆனால் படிப்படியாக ஆவின் பால் விநியோகம் செய்யப்படுவதை குறைக்கப்பட்டு வருகிறது. இதனால் பொதுமக்கள் பெரிதும் பாதிக்கப்படுகின்றனர். ஆவின் பால் விநியோகம் செய்ய அளவு குறைக்கப்படுவதால் பல இடங்களில் ஆவின் முகவர்களுக்கு பொது மக்கள் கேட்கின்ற அளவு பால் கொடுக்க முடியாத சூழ்நிலை உருவாகுகிறது. பல ஆவின் பால் கடைகள் இரவு நேரத்தில் பால் இல்லாததால் கடைகள் மூடப்படும் சூழ்நிலையும் தொடர்ந்து நிலவி வருகிறது. ஆகையால் உடனடியாக ஆவின் நிர்வாகம் ஆவின் பால் சப்ளை முழு அளவில் விநியோகம் செய்ய வேண்டும் என்பதுதான் பொதுமக்களின் கோரிக்கையாகவே உள்ளது.